உன் கைகள் ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு தினேஷ் எடிட் தமிழ். நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்பவே சரி. ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ போகிறதுக்கு சுச்சுவேஷனும் பார்த்தீங்கன்னா சரியாக அமையல. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா வீடியோவும் போடலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் வீடியோ போடல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அது வந்து உங்கள் கையில் மட்டும்தான் இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ வீடியோவை, அப்படின்னா உங்கள் எடிட்டிங் தெரிஞ்சவங்க யாருன்னா ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் பார்க்கட்டும், அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். இன்னும் நீங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோவில் பற்றி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சூப்பர் கண்டென்ட்டாக வந்துட்டு இருக்க போது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலைன் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அலைன் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க. உங்கள்கிட்ட அலைன் மோஷன் ஆப் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். வந்து பார்த்தீங்கன்னா 4:5 அந்த ரேஷியோ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி முடிச்சுட்டு பேக்ரவுண்டில் ஃப்ளைட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கணும்பா. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் க்ரீன் கலரில். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ போயிடுங்க. இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதில் இந்த இமேஜும் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸுக்கு செட் பண்ணுறங்க. அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி முடிச்சிருக்க பிறகு பார்த்தீங்கன்னா இதை எத்தனை செகண்ட் நீங்கள் பாட்டு க்ரியேட் பண்ணுறீங்களோ, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் அதுமாரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சிருப்பீங்க என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இமேஜ் அண்ட் வீடியோ கொடுத்தா வந்து ஒரு PNG இமேஜ் கொடுத்துருப்பேன். ஒரு பையனும் ஒரு பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பேப்பர் ஷேடோவில் இருக்கிற மாதிரி. ஸோ அதை எடுத்துங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிற மாதிரி இருக்கும் பேப்பரில். அது வந்து உங்களுக்கு இன்னும் டார்க்காக தரணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த கலர் அண்ட் லைட்டை போனால் பிரைட்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஸ்டார்டிங்கில் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு பாருங்க இப்படி நகர்த்தினா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமாக வச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா ரொம்பவும் கம்மி பண்ணால் நல்லா இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக சைட்டில் வச்சுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்னஸ் ஒரு 6 தான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை செகண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிங்க. இது ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் எடிட் பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ சாதாரணமாக நம்ம இந்த இமேஜில் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம பிசிலாம் எடிட் பண்ணல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் எடிட் பண்ணுறதுக்கு எப்படி எடிட் பண்ண முடியுமோ அந்தமாதிரி நம்ம எடிட் பண்ணலாம் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துக்காச்சு. இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் சின்னது பற்றி அந்த புக்கில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக்கில் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி முடிச்சிருப்பதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பின் மாரி. ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க தான் தெரியும். ஸோ அந்த பின் மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இது இந்த பக்கம் நகர்த்தினீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ளஸ் சைடு நகர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அந்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்கும். ஸோ அப்படி திரும்பிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது எங்கெங்கே நீங்கள் செட் பண்ணணுமோ ஸோ அதை தான் அங்கே செட் பண்ணுறங்க. செட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளை அது கீழேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நான் சொல்லிடுறேன் உண்மையாக, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதில் வந்து. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி எனக்கு இதில் வந்துடுச்சுன்னா நான் அதுக்கும் தனியாக வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. ஸோ அப்படி நான் மறந்தால் நீங்கள் யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதில் கண்டுபிடிச்சினா இல்லைன்னு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுமாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க. இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா போகிற தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ட்ராக் பண்ணியாச்சு இத்தனை செகண்டுக்கு. ட்ராக் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் நண்பா. ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு சைடாக பார்த்த மாதிரி தான் ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ நான் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ தினேஷ் எடிட்ஸ்னு அப்படின்னு போட்டுடுறேன். ஸோ நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சுட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. இப்படி அதாவது பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது ஃபுல்லாகவே. இப்போது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பறது இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள். ஸோ இந்த டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 வைங்க. 16 செட் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்த அந்த செட் பண்ணுங்க நண்பா. அப்படி செட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் அட்ஜஸ்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்துங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மைனஸில் அது இன்னும் 1.6 நகர்த்துங்க. ப்ளஸ் 1.6 அது இப்படி நகர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும்.
ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெட்டர் இப்படி சாஞ்சு நிற்கிற மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3D எஃபெக்ட்ஸ் மாரி தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியுதா இல்லைன்னு தெரியல. நீங்கள் தனியாக எடிட் பண்ணி போகிறீங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதேமாரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ணணும். நீங்கள் கேட்பீங்க எப்படி காப்பி பண்ணி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணுறது இதை வந்து இப்படி கொடுத்து இப்படி டூப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே லிரிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இதே எஃபெக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய லிரிக்ஸ் ஆட் பண்ணாலும் அந்த சைடாகவே தான் இருக்கும் லிரிக்ஸு. ஸோ நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு PNG இமேஜ் வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்த பாருங்கள் வீடியோ. ஸோ அதில் வந்து நான் எதை ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் லேயர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இங்கே இருங்க நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப் லேயர் தான் அதில் ஆட் பண்ணியிருந்தேன், லேசாக ஷேக் ஆகிற மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த படுத்துட்டு இப்படி எழுந்து வர மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் செட் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாரா ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஃப்ளிப் லேயர் தான் சும்மா ஷேக் ஆகிற மாதிரி எஃபெக்ட்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஃப்ளிப் லேயரில் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். நீங்கள் அந்த ஃப்ளிப் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 30 செகண்ட் விட்டு அந்த மாதிரி நீங்கள் அதாவது 20 இல்லை 10 செகண்ட் அந்த உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ பெருசு பண்ணுறீங்களோ வீடியோ அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு முன் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஒரு சின்ன எடிட் தான், பட் இதை எடிட் பாட்டு நான் எதனா லவ் சாங் நல்லதாக வச்சு எடிட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோ நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 தடவை சொல்லிட்டேன் வீடியோவில் வந்த பிறகு. நம்ம சீக்கிரம் 1K தொடரணும், அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். பாய், see you, have a nice day.